எவ்வளவு இருக்கா வெயிட்? 5.15. 35. ரைட்டுங்க. 71. லாஸ்ட் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் ஒரு நார்மல் டேல எவ்வளோ கேலரி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருப்போம்? போறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அங்கே போய் நிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம். ஆமா இல்ல, இதுக்கு சமைச்சு சாப்பிடலாம். இது அன்னைக்கு நான் சாப்பிட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன், மொத்த பாக்கெட் எவ்வளவு கேலரி? சும்மா 2300 கேலரின்னுச்சு. நீ மாடஸ்டா தான் போட்டிருக்க. இப்பயாவது கம்மி பண்ணிருக்கலாம். நான் உனக்கு டஃப் அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு கம்மியா இல்ல, சாப்பிடுவேன். எனக்கு இது புரியவே இல்லை. நானும் அதை பார்த்தேன், இது எனக்கு ஈக்குவலா சாப்பிட்டேன். இதுல என்ன தெரியுது? நான் குண்டாரு காரணமே நீதான் தெரியுது. இப்போ 2 நாள் சாப்பிட வேண்டிய கேலரிய வந்து ஒரே நாள்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை கம்மி பண்ணாம என்னதான் ஜிம் போனாலும் ஒன்னும் நடக்காது. கிரேவிங் தான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணாம பண்ணா இப்படித்தான். இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ, ஃபேட் லாஸ் சேலஞ்ச் பண்றோம். ஓகே. பண்ணியே ஆறோம். நான் கோகோ பண்ணிடலாம்ல. பிளான் பண்ணி பண்ண. இப்போ என்ன பிளான்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் கேலரி டெபிசிட் மட்டும் தான் ஒரே வழி. கேலரி டெபிசிட்னா எப்படின்னா, உங்க பாடிக்கு பேசிக்காவே தேவைப்படுற கேலரிஸ்க்கு மேல நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடியில தேவையானது பேர்ன் ஆயிட்டு மிச்சத்தெல்லாம் தங்கிரும். அந்த கேலரியை வந்து நம்ம இனிமே எடுத்துக்க மாட்டோம். இப்போ இந்த கேலரி டெபிசிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது நம்ம வெயிட். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோட் பேஸ்ட் இம்பீடன்ஸ் ஸ்கேனர்ல நம்மளோட பாடியோட காம்போசிஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். நியர்லி யூ வில் கெட் 10 to 20% ஆஃப் த எரர். அதுதான் இருக்கும். பட் ஆனால் இம்ப்ரூவ் ஆச்சுனாலும் டிப்ரூவ் ஆச்சுன்னா சும்மா நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு இது போதும். ஸோ இதில் மெஷர்னு கொடுத்துட்டு என்னன்னா எனக்குன்னு கொடுத்துட்டா போதும். இதில் பார்த்தீங்கன்னா பாடி வெயிட், பிஎம்ஐ, பாடி ஃபேட் பர்சன்டேஜ், மசில் ஃபேட்டு, பாடி வாட்டர் எவ்வளோ இருக்கு. 24th March வந்து பாடி ஃபேட் 33.60 இருக்கு. இப்போ 33 ஆயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20-30 டேஸாக ஜிம்முக்கு ரெகுலராக போயிட்டு இருக்கோம். வெயிட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி அட்லீஸ்ட் ட்ரைனிங் காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு போக ஆரம்பிச்சோம். ஸோ கொஞ்சம் மசில் மாஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்க மாதிரி காட்டுது. ஸோ அதான் சொன்னேன், ஒரு 10% to 20% எரர் ரேஷியோ இருக்கும். எல்லாம் வெயிட் இருப்பேன்னு நினைக்கிறேன். 71 70.5. ஃபேட் பர்சன்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? 35. அதுக்கும் மேல 40% மசில் மாஸ், 57 போன் மாஸ் எல்லாம் கம்மியா. மசில் மாஸ் கொஞ்சம் இருக்கு. இது பாரு, சப்கியூட்டேனியஸ் ஸ்கின் ஃபேட். ஓ பட் ஸ்டில் விசிரல் இஸ் ஓகே. எனக்குலாம் 14 இருக்கும். 40. உனக்கு எவ்வளோ? எனக்கு 14 இருக்கும் பாரு. told you. 2024 2 வருஷம் முன்னாடி 60 கிலோ. அப்பல இருந்து வெயிட் கம்மி பண்ண ட்ரை பண்ணி 66ல இருந்து இப்போ 70 தொட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எங்க 2 பேருக்கும் BMR கால்குலேட் பண்ண போறேன். ஸோ BMRனா என்னன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம பாடி வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல ஜஸ்ட் ஃபங்க்ஷனா இருக்க தேவையான கேலரிஸ் தான் BMR. இது எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னா, எவ்வளவு ஸ்கெலிட்டல் மசில்ஸ் உங்க உடம்புல இருக்கு, எவ்வளவு லீன் மாஸ் உங்க உடம்புல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்க BMR வேல்யூஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனாலதான் நிறைய ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, the more muscle you build, better tendency to fight against fat. நீங்க இப்போ என்னால ஒரு பேசிக்கா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் பீயிங் 2100 கேலரி சாப்பிட்டு ஃபேட் அக்யூமுலேட் பண்ணாம இருக்க முடியும். இந்த மோர் மசில் யூ ஹேவ், உங்களால ஒரு மேக்ஸிமம் பட்ஜெட் ஜாஸ்தி பண்ண முடியும். உங்களோட ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் ஜாஸ்தியா சாப்பிட முடியும். அவன் இன்னும் திருந்தல மாமா. BMR ஆன்லைன்லயே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அது வந்து அதுக்கான அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். ஸோ அதுக்கு தேவை வந்து ஏஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மெயில் 178 சென்டிமீட்டர், வெயிட் 100 kg. கரெக்ட். இன்ட்ரஜெட்க்கு வந்து BMR 1963. இப்போ வந்து எனக்கு கால்குலேட் பண்றேன். என்னோட ஏஜ், இமெயில், ஹைட் வந்து 157, வெயிட் வந்து 71 கால்குலேட். இது வந்து ஆல்மோஸ்ட் 1400 கிட்ட இருக்கு. ஸோ இது கூட நம்ம வந்து நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேலரி கால்குலேட் பண்ண போறோம் BMR வச்சு. ஸோ மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படின்னா நம்ம பாடி வந்து டே டு டே லைஃப்ல நம்ம ஒரு ஆக்டிவிட்டி லெவல் செட் பண்ணிருப்போம்ல. உட்கார்றது, நிக்கிறது, ஓடுறது, தாவறது, ஜிம்முக்கு போறது, வாக்கிங் போறது, அது எல்லாம்
எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி தேவையான கேலரி தான் மெயின்டெனன்ஸ் கேலரி. ஸோ அதே லெவல் பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இருந்துட்டு இந்த லெவல் கேலரி சாப்பிட்டோம்னா அது வெயிட் ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது, இப்ப இருக்க மாதிரியே மெயின்டைன் ஆகும். மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு வந்து நம்மளோட BMR இன்டூ எவ்வளோ நம்ம ஆக்டிவிட்டி லெவல் பொறுத்து ஒரு நம்பர் வரும். இப்ப என்னன்னா நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து எதுவுமே அவ்வளவா பண்ண மாட்டோம், டெஸ்க் ஜாப் தான், அவ்வளவா ஆக்டிவா இருக்க மாட்டோம்னா நம்ம BMR இன்டூ 1.2. இதே வந்து லைட்டா ஆக்டிவா இருப்போம்னா BMR இன்டூ 1.4. ஒரு மாடரேட்டா ஆக்டிவா இருப்போம், வீட்டை விட கொஞ்சம் அதிகம், அதுக்கு வந்து BMR இன்டூ 1.5. ரொம்ப ஆக்டிவா இருக்கும் டே ஃபுல்லா, அதாவது நம்ம ஒர்க்குமே ஆக்டிவா தான் இருக்கும் அப்படின்னா BMR இன்டூ 1.7. இப்போ எங்க 2 பேருக்கும் நாங்க பிளான் பண்ண ஆக்டிவிட்டி படி லைட்லி ஆக்டிவ்ல தான் போட முடியும். பிகாஸ் எங்களுக்கு ஜாப் வந்து டெஸ்க் ஜாப் மாதிரி தான். அதர் தென் ஜிம்க்கு போறதோ இல்ல வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நடக்கிறது தவிர எங்களுக்கு வந்து நடந்து பண்ற மாதிரி வேலை எதுவும் இல்லை. அதனால வந்து லைட்லி ஆக்டிவ் தான் போட்டுக்கிறோம். ஸோ BMR இன்டூ 1.4. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் கேலரி எங்க 2 பேருக்கும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ அவனோட BMR வந்து 2000 இருந்துச்சு. ஸோ இன்டூ 1.45, ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட வருது மெயின்டெனன்ஸ் கேலரி. 2900 எனக்கு கால்குலேட் பண்றேன். ஸோ 1400 இன்டூ 1.45. ஓகே, எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் salary 2000. இப்போ நம்ம 100 days பிளான் பண்ணிருக்கோம். மே 15 ஸ்டார்ட் பண்றோம்னா இப்போ 100 daysல வந்து 14 weeks வருது. வாரத்துக்கு 1 கிலோன்னு இழைச்சாலும் 14 கிலோ இழைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமாமா. அதனால என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா எங்க பாடி வெயிட்ல ஜஸ்ட் 10% அதை வந்து மினிமமா லூஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு 10%னா வந்து 71ல 7 kg. அதே வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து 10 kilos. இது வந்து பேர் மினிமம். அதுக்கு எவ்வளவு கேலரி சாப்பிடணும் தான் நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ பேசிக்காக நம்ம டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் அண்ட் சம் ஹெல்தி ஃபேட்ஸ். இப்போ நான் வந்து நம்ம கட்மேன் டாக்டர் பால் இருக்கார்ல, அவரோட பாட்காஸ்ட் வந்து கேட்பேன். ஸோ அதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா ஃபைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கட்ல வந்து குட் பாக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியா ரெண்டும் இருக்குமாமா. இப்போ குட் பாக்டீரியா வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லது சொல்லி நல்ல புத்தி கொடுக்கும். இதே வந்து பேட் பாக்டீரியா இருந்துச்சுன்னா நைட்டு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவோமா, எனக்கு பீட்சா வேணும், நேற்று சாப்பிட்டேல அந்த பீட்சா வேணும், நேற்று சாப்பிட்டேல அந்த பிரியாணி வேணும் அப்படின்னு. ஸோ குட் பாக்டீரியா நல்லா பண்ணா ஃபைபர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ஃபைபர் நம்ம டயட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இதுதான் நாங்கள் எங்களுக்குன்னு க்யூரேட் பண்ண டயட் மெனு. இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இப்போ கம்மியாக தான் இருக்குது, போக போக அதை ஆட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கும். இப்போ இந்த டயட்டை பிளான் பண்ணால் மட்டும் பத்தாது, ஃபாலோ பண்ணுறதுக்கு இம்பல்சிவ் பையிங்க கம்மி பண்ணணும். அதுவே நாங்கள் இந்த நோட்டை வாங்குவோம். அதில் ஷாப்பிங் லிஸ்ட்டை எழுதி ஷாப்பிங் போகிறப்போ இதில் இருக்க ஐட்டம்ஸை மட்டும் வாங்கணும்னு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கே தெரியும், இன்டர்நெட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். பட் ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் 2 பேருக்குமே அவ்வளோ டைம் கிடைக்கிறதுல 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு, அதுவும் டயட்டும் பார்த்துட்டு ஜிம்முக்கும் போயிட்டு. அதனால இப்போ நாங்கள் வச்சிருக்க கோல் வந்து அட்லீஸ்ட் 5,000 ஸ்டெப்ஸ் வந்து மேண்டேட்டரி. எங்கள் பிளான் இப்போ வீக்லி 5 days ஜிம் போகணுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அப்பர் பாடி, செகண்ட் டே வந்து லோவர் பாடி, தேர்ட் டே வந்து ரெஸ்ட், மறுபடியும் ஃபோர்த் டே வந்து புஷ், ஃபிஃப்த் டே வந்து புல், மறுபடியும் 6th டே வந்து லோவர் பாடி. மே 15ல இருந்து 100 days நம்ம மாறுறோம். நம்ம மாறினா நம்ம ஓட்டு போடல மட்டும் மாற்றம், நம்ம மாற்றதான் மாற்றம். என்னென்ன சொல்றான் பாருங்க. மே 15 to August 23rd இதுக்கப்புறம் கண்டிப்பா தான் நினைக்கிறேன் 100 days. மே 15th ல இருந்து forever ஃபிட்னஸ் ஜர்னி forever தான். இனிமே நான் விடுற மாதிரி இல்ல. பட் ஆஃப் சீசன் இந்த க்ளீன் பண்ணிக்கங்க, அப்படியே நிறைய புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நாங்களும் கத்துப்போம். நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஷார்ட்ஸ் இது ரிலேட்டடா ஷார்ட்ஸ் அப்டேட் பண்றோம். சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஆல்ரெடி அவ கிரேவிங் ஃபிக்ஸ்னு ஒரு தனி சீரியஸ் இருக்கு நம்ம ஷார்ட். அது பாருங்க. தெரிஞ்ச ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் எப்பவா இருந்துச்சு. சுட் பண்ணி 5 நாள் ஆச்சு. அன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருந்துச்சு. ஆனா ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணே வெச்சேன். அதுக்கு சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்க ஐஸ்கிரீம் வாங்கல. ஆனா இன்னைக்கு நாங்க சாப்பிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். Want some fries? Want some fries? I want some barbecue sauce on the side. Don't forget my chicken wings that I ordered, or you will get knocked upside your head with a quarter.